ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ சக்தி டிஎன்பிசி மார்க்அப். இந்த வீடியோவில் அரசியலமைப்பு உருவாக்கம்ல சுதந்திரத்திற்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள் அண்ட் குழுக்கள் ரிலேட்டடான வினாக்கள் 26லிருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். 26 இந்திய சுதந்திர சட்டம் 1947க்கு பின் அரசியல் நிர்ணய சபை பெற்ற அந்தஸ்து என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர்: அது ஒரு சாதாரண ஆலோசனை குழுவாக மாறியது, அது முற்றிலும் இறையாண்மை கொண்ட அமைப்பாக மாறியது, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டியதிருந்தது, கலைக்கப்பட்டது. The right answer is அது முற்றிலும் இறையாண்மை கொண்ட அமைப்பாக மாறியது. ஃபுல்லி sovereign body. இந்திய சுதந்திர சட்டம் 1947க்கு பின் அரசியல் நிர்ணய சபை பெற்ற அந்தஸ்து என்ன? அது முற்றிலும் இறையாண்மை கொண்ட அமைப்பாக மாறியது. தட் இஸ் ஃபுல்லி sovereign body. 27 சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை என்ன இரட்டை பாத்திரங்களை ஆற்றியது? ஆப்ஷன்ஸ் ஆர்: அரசியலமைப்பை உருவாக்குதல் மற்றும் நாட்டின் தற்காலிக நாடாளுமன்றமாக செயல்படுதல், சட்டம் இயற்றுதல் மற்றும் நீதிமன்றமாக செயல்படுதல், வரி வசூலித்தல் மற்றும் தேர்தல் நடத்துதல், நிர்வாகம் மற்றும் வெளியுறவு கொள்கை வகுத்தல். The right answer is அரசியலமைப்பை உருவாக்குதல் மற்றும் நாட்டின் தற்காலிக நாடாளுமன்றமாக செயல்படுதல். சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பை உருவாக்குதல் மற்றும் நாட்டின் தற்காலிக நாடாளுமன்றமாக செயல்படுதல் என்ற இரட்டை பாத்திரங்களை ஆற்றியது. 28 அரசியல் நிர்ணய சபை ஒரு சட்டமன்றமாக, தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆர் பார்லிமெண்ட், கூடும்போது அதற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர்: டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜி.வி. மௌலங்கர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், சர்தார் பட்டேல். The right answer is ஜி.வி. மௌலங்கர். அரசியல் நிர்ணய சபை ஒரு சட்டமன்றமாக கூடும்போது அதற்கு தலைமை தாங்கியவர் ஜி.வி. மௌலங்கர். 29 இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர்: எம்.ஏ. ஐயங்கார், ஜி.வி. மௌலங்கர், உக்கம் சிங், கே.எஸ். ஹெக்டே. The right answer is ஜி.வி. மௌலங்கர். இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் ஜி.வி. மௌலங்கர். That is ஸ்பீக்கர். 30 பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் பலம் 389லிருந்து எத்தனையாக குறைந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர்: 299, 324, 292, 211. The right answer is 299. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் பலம் 389லிருந்து 299ஆக குறைந்தது. 31 பிரிவினைக்கு பின் இந்திய மாகாணங்களின், தட் இஸ் ப்ரொவின்சஸின் இடங்கள் எத்தனையாக குறைந்தன? ஆப்ஷன்ஸ் ஆர்: 296லிருந்து 229, 292லிருந்து 200, 389லிருந்து 299, 93லிருந்து 70. The right answer is 296லிருந்து 229. That is சுதேச அரசுகளின் இடங்கள் 93லிருந்து 70ஆக குறைந்தன. அதே மாதிரி ப்ரொவின்சஸ்க்கு 296லிருந்து 229ஆக குறைந்தது. அதே மாதிரி சுதேச அரசுகளுடைய இடங்களும் 93லிருந்து 70ஆக குறைந்தது. பிரிவினைக்கு பின் இந்திய மாகாணங்களின் இடங்கள் 296லிருந்து 229ஆக குறைந்தது. 32 அரசியல் நிர்ணய சபை காமன்வெல்த் அமைப்பில் இந்தியாவின் உறுப்பினர் அங்கீகாரத்தை எப்போது உறுதிப்படுத்தியது? ஆப்ஷன்ஸ் ஆர்: மே 1949, ஜூலை 1947, ஜனவரி 1950, ஆகஸ்ட் 1948. The right answer is மே 1949.
அரசியல் நிர்ணய சபை காமன்வெல்த் அமைப்பில் இந்தியாவின் உறுப்பினர் அங்கீகாரத்தை மே 1949 உறுதிப்படுத்தியது. 33. இந்தியாவின் தேசிய கொடி அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆகஸ்ட் 15, 1947, ஜூலை 22, 1947, ஜனவரி 24, 1950, ஜனவரி 26, 1949. The right answer is ஜூலை 22, 1947. இந்தியாவின் தேசிய கொடி அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜூலை 22, 1947 தேசிய கொடி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 34. இந்தியாவின் தற்போதைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் பெங்காலி வெங்கையா, திருப்பூர் குமரன், ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. The right answer is பெங்காலி வெங்கையா. இவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் தற்போதைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. நெக்ஸ்ட் 35. தேசிய கீதம் தட் இஸ் ஜனகணமன மற்றும் தேசிய பாடல் தட் இஸ் வந்தே மாதரம் ஆகியவை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆகஸ்ட் 15, 1947, ஜனவரி 26, 1950, ஜனவரி 24, 1950, நவம்பர் 26, 1949. The right answer is ஜனவரி 26, 1950. தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஆகியவை ஜனவரி 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 36. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக அரசியல் நிர்ணய சபையால் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜனவரி 26, 1950, ஜனவரி 24, 1950, நவம்பர் 26, 1949, ஆகஸ்ட் 15, 1947. The right answer is ஜனவரி 24, 1950. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக அரசியல் நிர்ணய சபையால் ஜனவரி 24, 1950 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 37. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலம் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ் ஆர் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், 3 ஆண்டுகள் 10 மாதங்கள் 12 நாட்கள், 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் 11 நாட்கள், 4 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். The right answer is 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 38. அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எத்தனை அமர்வுகளை தட் இஸ் செஷன்ஸ் நடத்தியது? ஆப்ஷன்ஸ் ஆர் 11 அமர்வுகள், 12 அமர்வுகள், 15 அமர்வுகள், 9 அமர்வுகள். The right answer is 11 அமர்வுகள். அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை 11 அமர்வுகளை நடத்தியது. அந்த லாஸ்ட் நாள் என்னைக்கு அந்த கடைசி அமர்வு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 24, 1950. இதுதான் இதையும் சேர்த்துனா டோட்டலாக 12 அமர்வுகள் ஆகும். ஆனால் இதை கால்குலேட் பண்ணுறது இல்லை. மொத்தம் 11 அமர்வுகள். 39. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாடுகளின் அரசியலமைப்புகள் பரிசீலிக்கப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் 40 நாடுகள், 50 நாடுகள், 60 நாடுகள், 70 நாடுகள். The right answer is 60 நாடுகள்.
இந்திய அரசியலமைப்பை உருவாக்க 60 நாடுகளின் அரசியலமைப்புகள் பரிசீலிக்கப்பட்டன. 40. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க தோராயமாக எவ்வளவு செலவிடப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் 6.4 கோடி லட்சம், 64 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், 2 கோடி ரூபாய். The right answer is 64 லட்சம் ரூபாய். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க தோராயமாக 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. நெக்ஸ்ட் 41. அரசியல் நிர்ணய சபையின் மத்திய அரசியலமைப்பு குழு தட் இஸ் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி மற்றும் மத்திய அதிகாரங்கள் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் சர்தார் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, B.R. அம்பேத்கர், J.P. கிருபால்னி. The right answer is ஜவஹர்லால் நேரு. அரசியல் நிர்ணய சபையின் மத்திய அரசியலமைப்பு குழு மற்றும் மத்திய அதிகாரங்கள் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் ஜவஹர்லால் நேரு. 42. மாகாண அரசியலமைப்பு குழுவிற்கு தட் இஸ் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பட்டாபி சித்தராமையா. The right answer is சர்தார் வல்லபாய் படேல். மாகாண அரசியலமைப்பு குழுவிற்கு தலைமை தாங்கியவர் சர்தார் வல்லபாய் படேல். 43. அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆலோசனை குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் B.R. அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் படேல், H.C. முகர்ஜி, J.P. கிருபால்னி. The right answer is சர்தார் வல்லபாய் படேல். அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆலோசனை குழுவின் தலைவர் சர்தார் வல்லபாய் படேல். 44. சர்தார் வல்லபாய் படேலின் தலைமையின் கீழ் செயல்பட்ட அடிப்படை உரிமைகள் உபக்குழுவின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டியின் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் J.P. கிருபால்னி, H.C. முகர்ஜி, கோபிநாத் பர்தோலோய், A.B. தக்கர். The right answer is J.P. கிருபால்னி. சர்தார் வல்லபாய் படேலின் தலைமையின் கீழ் செயல்பட்ட அடிப்படை உரிமைகள் உபக்குழுவின் தலைவர் J.P. கிருபால்னி. நெக்ஸ்ட் 45. சிறுபான்மையினரின் உபக்குழுவின் தட் இஸ் மைனாரிட்டிஸ் சப் கமிட்டி தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் H.C. முகர்ஜி, J.P. கிருபாலினி, K.M. முன்ஷி, சர்தார் பட்டேல். The right answer is H.C. முகர்ஜி. J.P. கிருபால்னி. சாரி, H.C. முகர்ஜி. சிறுபான்மையினர் உபக்குழுவின் தலைவர் H.C. முகர்ஜி. நெக்ஸ்ட் 46. வழிமுறை விதிகள் குழு தட் இஸ் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி மற்றும் வழிகாட்டும் குழுவிற்கு தட் இஸ் ஸ்டீரிங் கமிட்டிக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், B.R. அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். The right answer is டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வழிமுறை விதிகள் குழு மற்றும் வழிகாட்டும் குழுவிற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 47. அரசியல் நிர்ணய சபையின் மிக முக்கியமான குழுவான வரைவு குழு தட் இஸ் டிராஃப்டிங் கமிட்டி எப்போது அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆகஸ்ட் 15, 1947, ஆகஸ்ட் 29, 1947, நவம்பர் 26, 1947, ஜனவரி 26, 1948. The right answer is
ஆகஸ்ட் 29, 1947. அரசியல் நிர்ணய சபையின் மிக முக்கியமான குழுவான வரைவுக் குழு தட் இஸ் டிராஃப்டிங் கமிட்டி ஆகஸ்ட் 29, 1947 அமைக்கப்பட்டது. 48. வரைவுக் குழுவின் தட் இஸ் டிராஃப்டிங் கமிட்டியின் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் B.R. அம்பேத்கர், சர் B.N. ராவ். The right answer is டாக்டர் B.R. அம்பேத்கர். வரைவுக் குழுவின் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். 49. வரைவுக் குழுவில் தலைவரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? ஆப்ஷன்ஸ் ஆர் 5, 7, 9, 11. The right answer is 7. வரைவுக் குழுவில் தலைவரையும் சேர்த்து மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்தனர். 51. பின்வருபவர்களில் யார் வரைவுக் குழுவின் உறுப்பினராக இருக்கவில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, ஜவஹர்லால் நேரு. The right answer is ஜவஹர்லால் நேரு. பின்வருபவர்களில் யார் வரைவுக் குழுவின் உறுப்பினராக இருக்கவில்லை? ஜவஹர்லால் நேரு. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி இவங்க எல்லாம் வரைவுக் குழுவின் உறுப்பினர்கள். Thank you. Thank you for watching. Subscribe for more videos, please. Thank you so much.